இல்லையே எண்ணாத இயற்பகைக்கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற இயற்பகை நாயனார் அப்படின்னு ஒரு நாயன்மார். இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது. இவர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே அவரது பெயராக மாறியது அப்படிங்கிறது நம்ம புராணத்தை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. எப்பொழுதும் போல அந்த முதல் திருத்தொண்டர் தொகையினுடைய விளக்கத்தை பார்த்துவிட்டு நாம் புராணத்திற்குள்ளே போயிடலாம். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இதில் பாருங்க, முதல் சொல் என்னன்னா இல்லையே அப்படின்னு ஒரு ஏகாரத்தை இங்கே அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இப்போ வள்ளுவ பெருந்தகையும் முதல் குறளில் பார்த்தோம்னா அந்த முதற்றே உலகு பார்த்துருப்போம் இல்லையா? இரண்டாவது வரியில் முதற்றே உலகு அப்படின்னு ஒரு ஏகாரம் போட்டிருப்பார். இப்போ கந்தர் அலங்காரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருநாமம் புகழ்பவரே அப்படின்னு அங்கே ஒரு ஏகாரம் இருக்கும். இல்லை நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம் ஒரு வசனம் இருக்கிறது, திருமந்திரத்தில் வரும் அன்பே சிவம் அப்படின்னு போட்டிருப்போம். அங்கேயும் பார்த்தோம்னா அன்பே அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஏகாரம் இருக்கும். அப்படி ஔவையார் எழுதிய பாடல்களாக இருக்கலாம், பல பேர் என்ன பண்ணியிருப்பா இந்த ஏகாரத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். அது மாதிரி இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார், இல்லையே எண்ணாத. இல்லையேன்னா என்ன அர்த்தம்னா, ஏகாரம் ஏன் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கான்னா அன்பு ஒன்று தான் சிவம், அதான் அன்பே சிவம். திருநாமம் புகழ்பவரேன்னு என்ன அர்த்தம், அந்த யாரெல்லாம் வந்து இறைவனின் திருநாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என்ன உண்டு, அங்கே இருக்கக்கூடிய மோட்ச லோகத்தில் புகுவதற்கு ஏற்புடையதாக அவருக்கு நிலை உண்டு அப்படிங்கிறதான் புகழ்பவரே அந்த ஒரு ஏகாரம். அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த இடத்துலையும் இல்லையே அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவர் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லவே மாட்டாராம். சிவனடியார் வந்து ஏதாவது ஒன்று கேட்கும் பொழுது இல்லையே எண்ணாதனா என்ன, நம்ம கர்மாவை 3 வகையாக செய்கின்றோம், மனம் மொழி மெய். இப்போ இங்கே இப்போ அவங்க உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதில் 3 வகையாக படிப்படியாக நடக்கிறது. முதல்ல மனசு வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு முன்னாடி தோணணும். அப்புறமா என்ன பண்ணோம், இந்த வாய் வந்து சொல்லும், அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. அது மொழியாக மாறும், மனம் மொழியாக மாறும். மாறிய பின்பு என்ன பண்ணோம், நம்ம நடந்தோ அல்லது ஒரு 3 சக்கர வாகனத்திலேயோ 4 சக்கர வாகனத்திலேயோ என்ன பண்ணுவோம், இந்த கோயிலுக்கு உடலாலே மனம் மொழி மெய்யால் என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே கிளம்பி வருவோம். அப்படி 3 வகையாக நம்ம கர்ம வினைகளை செய்கின்றோம். இவர் என்னவா மனதால் கூட சிவனடியார்கள் வரும் பொழுது இல்லைன்னு நினைக்க மாட்டாராம். அதான் அவருடைய வாழ்நாள் தத்துவமாக வைத்திருக்கின்றார். அதனால தான் இல்லையே எண்ணாத இயற்பகை. என்னது இயற்பகை? பேரில் யாருக்காவது பகைன்னு பேர் இருக்குமா, எங்கேயா கேள்விப்பட்டிருக்குமா? நம்மளாம் என்ன சொல்கிறோம், கூகுளில் போய் குழந்தை பிறந்த உடனே நல்ல பேராக பாரு, நல்ல நல்ல அர்த்தமுள்ள பெயராக இருக்கணும், ஆனால் வாயில் நுழையாட்டா பரவாயில்ல, இல்லை அப்படி தானே பேர் வைக்கிறோம். எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி தானே பேர் வைக்கிறோம். ஆனால் இவர் பேர் பாருங்கோ, பேர்லேயே இயற்பகை. இப்போ இயற்பகைனா என்ன அர்த்தம், இயல்புக்கு பகையானவர் என்று பொருள். நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், இயல்பாக என்ன செய்கின்றோம், நாம் அனைவரும் தவறை செய்து கொண்டிருக்கின்றோம் இயல்பாகவே. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, 80-90 வயதை எட்டிய மூதாட்டி கிழவராக இருந்தாலும் சரி, செய்வதென்ன தப்பை செஞ்சுட்டே இருப்போம். அப்போ நமக்கெல்லாம் இயல்பாக வரக்கூடியது தவறு. அப்போ இயல்புக்கு பகைனா என்ன அர்த்தம், அவரால் இறைவனை தாண்டி வேறு எதுவுமே சிந்திப்பதற்கான வாய்ப்பு அவரத்தில் இல்லை. அதனால தான் அந்த ஒரே ஒரு பெரிய விருட்சம் இருக்கும், பெரிய மரம் இருக்கும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வித்து போதுமானது இல்லையா? அது மாதிரி இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரே ஒரு வித்தாக இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருக்கின்றார்.